திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் வந்தது. அப்புறம் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு விட்லாச்சாரியார் எடுத்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், கடவுள் சாமி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செட் வந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா கமர்ஷியல் படம்லாம் நிறையா வந்துருச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் இதே பிரம்மாண்டமாக வருது. இதே மாதிரி இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதுக்கான காரணம் என்ன? வணக்கம் முகமது. என்ன வணக்கம் வணக்கண்ணே. ஆனால் இப்போ இதுதான் விஷயம். இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்னென்னா கடவுள் நம்பிக்கை. ஒரு காலத்தில் வந்து இந்த சிவாஜி கணேசன் நடிப்பார், சாவித்திரி நடிப்பாங்க பார்வதியா. அப்புறம் விகேஆர்லாம் சிவாஜியாக நடிச்சிருக்காரு. ஜெமினி கணேசன் வந்து விகேஆர் வந்து சிவனா நடிச்சிருக்காரு. ஜெமினி கணேசன் ஒரு சிவனா நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் நடித்து ஒரு காலகட்டத்தில் படம் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லாரும் நடித்து நம்ம படம் விஜய் மட்டும்தான் நடிக்கலன்னு நினைக்கிறேன் சிவனா. ஆமாம், அது ஒன்று தான் குறையா இருக்கும். அது ஒரு குறையாவே எனக்கு. அது மாதிரி எல்லாரும் நடித்து படம் வந்திருக்கு. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் படம், ஃபைட்டு, டான்ஸு, பாட்டுன்னு எல்லாம் வந்தது. உலகம் வேறு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹாலிவுட்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜியஸ் ஃபிலிம்ஸுங்கிறத விட சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுதான் உலகம், சயின்ஸ் தான் உலகம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே படம் எடுக்கிறாங்க. பட் இங்கே மறுபடியும் வந்து அது மாதிரியான படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹனுமான், அது இப்போ தேசிய விருதுக்கு வந்தது ஹனுமான். அதுக்கப்புறம் வந்து இந்த நரசிம்மான ஒரு படம், கண்ணப்பான ஒரு படம், பாகுபலி தான் இதுக்கு ஒரு என்ட்ரின்னு சொல்கிறாங்க எல்லாரும். பாகுபலி தான் காரணம், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸு ப்ளஸ் அப்படியே இந்த சிவன் பார்வதியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா வாரணாசின்னு ஒரு படம் வந்து எஸ்எஸ் ராஜமௌழி எடுக்கிறார். அதில் ஒரு சர்ச்சையை கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா எஸ்எஸ் ராஜமௌழி வந்து எனக்கு ஹனுமான் ராமர் மேலே நம்பிக்கை இல்லைன்றார். உடனே அவர் மேலே கேஸ் ஒரு பக்கம் போட்டாங்க. போட்டு இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த படம் அது சம்மந்தப்பட்டது தாங்கிறார். மகேஷ் பாபு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து நார்த்துலலாம் யாரும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் இப்போ என்னன்னா அவர் டைட்டிலே வாரணாசின்னு தான் வச்சுருக்காரு. அது எங்கே நார்த்தில் இருக்கா அப்படின்னா, இல்லை சார் அது ஈஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா படத்துலையும் இந்த நம்பிக்கையை ஊட்டுவது போல், இப்போ காந்தாரா எடுத்துக்கிட்டாலும் அதே தான், நம்பிக்கையை ஊட்டுவது போல். இதுக்கான காரணம் என்ன? அதாவது திடீர்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, போகிறார் ஒரு 60 வயசில் போய் கால் வீங்கிருதுன்னு போகிறார். நடக்கவே முடியாதுன்னு காலை பார்த்தா அப்போ மாதிரி வீங்கிருக்கு. இது அடிபட்டுச்சான்னா இல்லை. அப்புறம் ஏன்டா கால் வீங்கினா டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனால தான் கால் வீங்கும், இல்லை நீருன்னு வாங்கி அந்த காலத்தில். இப்போ கால் வீங்கிறதுக்கு கால் காரணம் கிடையாது, வேற ஒரு இது காரணம், லிவர் காரணன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித சமூகத்தில் ஆள் மனசில் இப்போ நம்ம வந்து இப்போ விஜய் இந்த வரான், இந்த எச் ராஜா போன்றவர்கள் இந்த கட்சியில் வரான், பிஜேபிலாம் வரான், இதுக்கு வந்து அவன்லாம் வந்து என்ன பயங்கரமாக திராவிட இயக்கங்களை எதிர்த்து இதை பற்றிலாம் பேசுகிறான், அரசியலில் பேசுகிறாங்க. கடவுள் இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், இங்கே அவர் இருந்தார், இங்கே அந்த தற்கார் இந்த இங்கே இந்த இவர் இருந்தாருலாம் பேசுகிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மூட பழக்கங்கள் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். இந்த கேடு கட்டவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஏன் இவங்களை கேடு கட்டவன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சமூகமே இப்போ இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான டுபாக்கூர் வேலைகள் இந்தியா ஃபுல்லாக அதிகமாக இல்லை. சரி, அமெரிக்கா வளர்ந்த நாடாச்சே, நம்பர் 1 நாடாச்சே, அங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அங்கே வீட்டில் 4ஆம் நம்பர் டோரே இருக்காது, 4ஆம் நம்பரே பயன்படுத்த மாட்டாங்க. இது என்ன கதையாக இருக்குது? 33A5 33A5. இப்போ மலேசியா இஸ்லாமிய நாடு. மலேசியா வந்து இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய, மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு. தேர்தலும் நடக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50வது மாடி நான் தங்கியிருந்தேன், 45வது மாடி. ஆனால் 4ஆம் கூட்டு எண் வர லிஃப்ட்டில் பேர் இல்லை, 33A5 4 கிடையாது. ஏன்னா 4 வந்து சாத்தானோட நம்பரா. 4ஆ? 4ஆம் நம்பர் வந்து சாத்தான் நம்பரா. சாத்தானா அது கிறிஸ்டியன்ஸ் தானே சொல்லுவாங்க. எல்லாரும் தான், முஸ்லீமில் சாத்தான் இல்லையா? இல்லை, அது காமனா அது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ தரேன், கட்டாயம் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி விட்றேன். கட்டாயம் அந்த ஒரு ஷார்ட் மட்டும் நீங்கள் போடுங்க. லிஃப்ட்டில் 4ஆம் நம்பர் இருக்காது, 13ஆம் நம்பர் இருக்காது,
அது 13 அன்லக்கி நம்பரு. 12 12A 14 இப்படி இருக்கும். 14 இருக்கும். ஆனால் 4 கூட்டுத்தொகை வர எந்த நம்பரும் லிஃப்ட்டில் நம்பரில் இல்லைங்க. அப்போ எவ்வளோ கேனைங்களாக இருக்கான் பாருங்க, எவ்வளோ மூட நம்பிக்கை பழக்கம் உள்ளவனாக இருப்பான் பாருங்க. இங்கே மலேசியாவில் நான் சொல்கிறேன், நீங்கள் அமெரிக்காவில் போனால் 13ஆம் நம்பர் வீடே இருக்காதுன்றாங்க. நம்பரே இருக்காது. ஃபுட்பால் பிளேயருக்கு 1 2 3 4 இருக்கும், 15 பேருக்கு வந்து 13ஆம் நம்பர் இருக்காதுன்றாங்க, 4ஆம் நம்பர் இருக்காதுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 இருக்கும், 7 இருக்கும், 8 9 இருக்கும், 3ஆம் நம்பர் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு வளர்ந்த நாடுகள்லையும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மூட நம்பிக்கை சாத்தானுக்கு எதிரானது, பேய் பிசாசு, இது எல்லா நம்பிக்கையும் வந்து எங்கே இருக்குது? அந்த கிரகம் முடிச்ச எல்லா வளர்ந்த நாடுகள். ஏன்னா எல்லா இடத்துலையும் கூமுட்ட உமன் கேட்டல்ஸ் தானே இருக்கான். அங்கே வெள்ளைக்காரன் அறிவாளியா? அவன் கிடையாது. அது நீ வந்து வளர்ந்த நாடுகள்கிட்ட இருக்குன்னா அப்போ இந்தியா வளர்ந்த நாடுன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, இந்தியாவிலே எந்த வளர்ந்ததோ வளராததோ அப்படி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீ பேர் ஸ்னேகான் இருக்கும், ஆனால் ஆள் 2 அடி இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீ பேரை பார்த்து அமெரிக்கான்னு பயந்துடக்கூடாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ தான் இருக்கும் அமெரிக்காவில். அதை விட பன்மடங்கு உயர்ந்தது இந்த தமிழ்நாடு. எதனால? பெரியார் வந்ததுக்கப்புறம். இந்த சாதாரண விஷயத்தில் நான் சொல்கிறேன், நீ படம் கடவுள் இந்த நம்பிக்கை அதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி கேனத்தனமான சிங்கப்பூரில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தந்தூரி அடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. என் சிஸ்டர் வீடு அங்கே போயிருந்தப்போ, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். முதல் முறையாக போயிருந்தப்போ பார்த்தா தந்தூரி அடுப்பு மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே இருக்குது. தந்தூரி அடுப்பு தான் அது, உள்ள ஃபயர் இருக்கும், இப்படி இருக்கும் தந்தூரி அடுப்பு. இது எதுக்குடா வச்சுருக்காங்கன்னா, ஒரு நாள் அப்புறம் 2 3 டைம் கழித்து ஒரு டைம் போனேன். போகும்போது அதில் என்னத்தையோ போட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு திருவிழா டைம். என்னான்னு பார்த்தா, இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பணம் விற்பான்ல, டாலர் பணம் இருக்குல்ல, பணத்தை போலி பணம் விற்பாங்கல்ல, சினிமா ஷூட்டிங்கு சின்ன பிள்ளைங்களாம் வச்சு விளாடுறதுக்காக ரூபா நோட்டு மாதிரியே இருக்கும், அடித்து விற்பாங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி போலி ரூபா நோட்டை வாங்கி அந்த தந்தூரி அடுப்புக்குள்ளே போடுறாங்க. எதுக்கு? ஏன்னா வந்து இந்த பணத்தை போட்டு எரிச்சோம்னா இது அவங்க சொந்தக்காரங்க செலவுக்கு போகுமா. இல்லை, நீங்கள் சிரிக்கிறீங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் சிங்கப்பூரில் போயிருப்பீங்க, ஏன்னா ராட்டினத்தில் போயிருப்பீங்க, இதில் நீங்கள் சொல்கிறது போயிருப்பீங்க, தந்தூரி அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இது வந்து செலவிடக்கூடிய பணமா இல்லை சும்மா டம்மி பண்ணோட்டா? முதல்ல செலவாகக்கூடிய பணத்தை போட்டு தான் எரிச்சிருந்துருக்காங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்னடா கும்பிட்ட கூவைங்களா இருக்காங்கன்னு சொல்லி பணம் இதுக்காகவே கடையில் விற்கிறாங்க. $1 கடன் இருக்கும். $1 கடையில் போய் ஒரு 10 பணம் கேட்டிங்கன்னா $1 இது சிங்கப்பூர் டாலர் கொடுப்பாங்க. அதை வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு மாதிரி ஒரு நாள் வரும் தேராவாடா புத்திசத்துலேயும் சரி. இப்போ இதில் அன்னைக்கு டேட்டில் வந்து அவங்க முன்னோர்களுக்கு செலவுக்கு அனுப்புகிறாங்களா அவங்க. அந்த தந்தூரி அடுப்பு மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கும். அவன் பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக பார்க்கணும், ஆழம் மட்டும் பார்க்கக்கூடாது. தந்தூரி அடுப்பு இருக்குது. நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அது வந்து அந்த இந்த நாள் வரும், அந்த நம்ம ஊரில் அமாவாசைக்கு அன்னைக்கு திதி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி புத்திஸ்டில் ஒரு நாள் வருது. ஓஹோ, அவங்களுடைய நம்பிக்கை. கம்மி பணத்தை தூக்கி அதில் போட்டு தீய வச்சிருவாங்க உள்ள. அதில் போட்டோன்னே அந்த ஆவி புகையா போகுதுல்ல, இது அவங்க முன்னோர்களுக்கு போவாங்க. அம்மா அப்பாவுக்கு உயிரோட இருக்க வரைக்கும் சோறு போட மாட்டாங்க. செத்ததுக்கப்புறம் டம்மி பணத்தை வாங்கி அவங்க அதை பேங்க்கில் போட்டு செலவு பண்ணுறாங்க மேலே. இப்படி ஒரு மூட பழக்கம்னா என்னடா சீனா இப்படி ஒரு கேவலமாக இருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பேய் இது வரேன், நான் சுற்றி வரேன். இப்போ கால் வீங்கிருக்குன்னு வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலேசியாவில் ஒருத்தன், மலேசியாவில் என்ன மூட பழக்கம் தெரியுமா? சீனர்கள் உயரமான மலை, இந்த முகடு மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் சுடுகாடே வைப்பாங்க. உயரமான மலையில் இப்போ நம்ம சுடுகாடு எப்போ இங்கே இருக்கும், தரையில் குழி தோண்டி உள்ளே போச்சிருவாங்கல்ல. ஆமாம், அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேடான பகுதியாக இருக்குது தெரியுமா? இந்த மேட்டுப்பாளையம்லாம் போனீங்கன்னா, சில ஏரியாலாம் பார்த்தா திண்டுக்கல் பக்கம்லாம் போனீங்கன்னா அப்படி மேடாக இருக்கும், சின்ன மலை மாதிரி இருக்கும், வண்டி ஏறி இறங்கி போகும்ல. ஆமாம், ரோட்டில் ஹைவேல போனீங்கன்னா மேடா, அந்த மேடு அந்த ஏரியாவில் எது மேடான இடமோ அங்கே தான் சுடுகாடு ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்கள புதைச்சோம்னா டைரெக்டாக மேலே பக்கத்தில் போயிடுவான்ல. சீரியஸாக சொல்கிறேன், அதான் ரீசன். தரம் இப்படி இருக்குல்ல, சமதளத்தில் புதைக்க மாட்டாங்க,
மேலே அப்படி ஏறி இறங்குதுன்னு ஒரு இடத்துல ஒரு முண்டு மாதிரி கிடக்குன்னா அது மேலே தான் புதைப்பாங்க. அதான் ரீசன். ஏன்னா வந்து ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நான் மலைச்சார ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், சுடுகாடு எடுத்து வச்சு உங்களுக்கு ஆதாரத்தோட ஆதாரம்லாம் பேச மாட்டேன், அந்த வீடியோ உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டுங்க. சின்னதாக இருக்குது. ஏன்னா இதில் போய் மேட்டில் போச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மேடு எதிர்பார்த்துருப்பாங்க, சின்ன மலைகள்லாம் இல்லை இந்த ஊர்லன்றனால கொஞ்சம் மண் மேடாக இந்த இடத்துல இருக்கிறனால இதில் புதைக்கிறாங்க. ஓஹோ. அது போக இன்னொருத்தன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? சீனர் தான். அவங்க அம்மா போய் அப்பாவே புதைச்சிருக்கான். சைடில் ஏசி வச்சுருக்கான். ஏசி வச்சு அந்த ஓட்டை புதைச்ச ஓட்டைக்குள்ளே இந்த ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது. ஓட்டைக்குள்ளேருந்து கூலிங் காற்று போயிட்டுருக்கு. அதோடு சேர்த்து பூச்சி விட்ருக்கான். நம்புவீங்களா நீங்கள்? என்ன கதைன்னு அது? இந்த அளவுக்கு மூட பழக்கம் உள்ளவன் நம்ம ஏன் திராவிட பெரியாருன்னு சொல்கிறோம்? இந்த கூமுட்டை நாங்கள் வந்து நம்மளை கெடுக்க பார்க்குற மாதிரி திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கான் நம்மளை. சரி, இந்த கூமுட்டைகள்லாம் இங்கேருந்து வெளியில் போய் பார்க்கணும். வெளியில் என்னடாண்டா நடக்குது இந்த உலகத்தில், நம்ம ஏன்டா தெளிவாக இருக்கோன்றது. ஏன்டா பெரியார், ஏன் அண்ணா, ஏன் கலைஞர், கொள்கை ரீதியாக நம்ம ஏன் பார்க்குறோன்னா இதுதான் காரணம். இன்னும் அவங்கள வந்து ஏமாற்றி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏசி வச்சுருக்கானா பாருங்கள். அந்த கலரைக்கு நான் அன்றைக்கி மழை வந்ததுனால போக முடியல. நண்பர் சொன்னார், ஏங்க இதை நாங்கள் ஏசியே வச்சு ஓட்ட போட்டு பூச்சிருக்காங்க, நீங்கள் இதை போய் மலையில் போச்சது பெருசாக சொல்கிறீங்க. ஐயோ ஏசி வச்சு என்னை அங்கே கூட்டு போயா. நைட்டு ஃப்ளைட் எனக்கு நைட்டு 10:40 சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு சொல்கிறாரு, ஏங்க கூப்பிட்டு போங்க அண்ணே, உங்கள் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும், இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம கேஎல் ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டேன். அடுத்த டைம் போனால் எடுத்துருவேன் எப்படியும். சரி, அந்த இப்போ புதைச்சிருக்கு ஏசி வச்சுருக்கவனை காட்டுறான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மலையில் நிறையா பேர் புதைச்சி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் கேட்டேன், என்ன இந்த மலையில் சுடுகாடு வச்சுருந்தா இல்லை சீனர்கள் வந்து உயரமான இடத்துல தான் புதைப்பாங்க, ஈஸியாக சொர்க்கலோகத்தை அடைஞ்சிடலான் இருக்காங்க. தரையில் போச்சா லேட் ஆகும், கொஞ்சம் உயரமாக போச்சு ஈஸியாக லிங்க் ஆயிடுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் இன்றைக்கி தான் நீங்கள் சொல்லி தான் தெரியுது ஏசி வச்சதும். இதை வந்து உங்கள் சேனலில் இந்த தமிழ் குரு நல்லுலகம் முதல் முறையாக இதை வந்து தமிழ் திரைக்குறளில் தான் பார்த்து தெரிஞ்சு. நம்ம தான் ஓப்பன் பண்ணுறது. தமிழ்நாட்டில் எதுலையா வந்திருக்கா? டிவியில் பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கம் படம் மாதிரி தான். பேப்பரில் பார்த்துருக்க மாட்டீங்க, டிவியில் பார்த்துருக்க மாட்டீங்க, வீக்லியில் பார்த்துருக்க மாட்டீங்க, யூடியூப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்க மாட்டீங்க.